வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஜெனரல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். யூனிட், மெஷர்மெண்ட், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேவா? இப்போ இந்த வீடியோல போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் நான் கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்க. மெட்டீரியல் கிடைச்சா கம்பல்சரி நான் ப்ரொவைட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு மெட்டீரியல் டிஎன்பிசி நீங்க படிக்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி அதில் மெட்டீரியல் வச்சிருப்பீங்க. அதில் கான்செப்ட் படிச்சுட்டு எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவில் எடுத்திருக்க எல்லா கொஸ்டினுமே ஆல்ரெடி ரயில்வே எக்ஸாம்ல நடந்த கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால இந்த டாபிக் நீங்க படிக்கிறது மூலயமா, இந்த குவிசஸ் அட்டன் பண்றது மூலயமா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம். 15ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. அகைன் நான் சொல்றேன், ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த பக்கம் ஆப்ஷன் இருக்கும். இந்த பக்கம் கரெக்ட் ஆன்சர். இந்த பக்கம் எந்த வருஷத்துல இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றதே மென்ஷன் ஆயிருக்கும். ஒவ்வொரு டைமும் நான் இந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் எந்த ஷிஃப்ட் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால இதை மட்டும் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதனால நான் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், ரைட் ஆன்சர் சொல்றேன். இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நியூட்டன் இஸ் த யூனிட் டு மெஷர். நியூட்டன் என்பது எதை அளவிடுவதற்கான அலகு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பவர், ஃபோர்ஸ், பிரஷர், ரெசிஸ்டன்ட். பவரை எப்படிப்பா மெஷர் பண்ணுவாங்க? பவரோட எஸ்ஐ யூனிட் என்ன? வாட். அப்ப இது ஆன்சர் இல்லை. ஓகேவா? ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன். அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பிரஷரோட எஸ்ஐ யூனிட் என்ன? பாஸ்கல். ரெசிஸ்டன்டோட எஸ்ஐ யூனிட் என்ன? ஓம். ஓகேவா? சோ ரைட் ஆன்சர் என்ன? ஃபோர்ஸ். இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is not a unit of temperature? பின் வருவனவற்றில் எது வெப்பநிலை அலகு அல்ல? ஃபாரன்ஹீட், பாஸ்கல், செல்சியஸ், கெல்வின். இதுல பாஸ்கல் அப்படின்றது மட்டும்தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கான அலகு இல்ல. ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம், செல்சியஸ்ல இருக்கலாம், கெல்வின்லும் இருக்கும். ஓகேவா? அப்ப பாஸ்கல் எதுக்கு? பிரஷரை அளவிடுவதற்கான அலகு. ஓகேவா? சோ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. சரி, இது இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். the SI unit of electrical resistivity. ஃபர்ஸ்ட் கரண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் டைம் தான் கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் நிறைய கண்ணாம்பின்னான்னு போற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு கரண்ட் நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவா பாஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு ஒரு தடை ஏற்படணும். கம்பல்சரி அதுக்குன்னு தடை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஸ்மூத்தா ரன் ஆகும். ஓகேவா? எப்பவுமே லோ ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜை ஒரு ஸ்மூத்தா ஹலோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே லோ ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல் தான் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி என்ன? ஓம் மீட்டர்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப ஓம்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். ஓம்னா என்ன? ரெசிஸ்டன்டோட எஸ்ஐ யூனிட் தான். ரெசிஸ்டன்டோட எஸ்ஐ யூனிட் தான் ஓம். எலக்ட்ரிக்கல் சார்ஜோட எலக்ட்ரிக்கல் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் தான் கூலும். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் தான் கூலும். எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் தான் ஆம்பியர். ஓகேவா? எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட் தான் ஆம்பியர். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். த கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 ஹவர்ல நீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்றீங்களோ அதுதான் கமர்ஷியல் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் யூனிட் மெஷர் பண்றதுக்கான அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிலோவாட் ஹவர்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? கிலோவாட் ஹவர். இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The amount of radiation being emitted by a radioactive material is measured by using the conventional unit of. ஆப்ஷன் வாட், பாஸ்கல், ஆம்பியர், கியூர். வாட் எதை மெஷர் பண்றதுக்கான அலகு? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம பார்த்தோம், பவர். ஓகேவா? பாஸ்கல் பிரஷர். ஆம்பியர் இப்பதான் பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன? டி மட்டும்தான் இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன? கியூரி. இது மட்டும் தான்
அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் பீயிங் எமிட்டட் பை ரேடியோட்டிவ் மெட்டீரியல் இதை வந்து மெஷர் பண்றதுக்கான அலகு வந்து பாத்தீங்கன்னா கியூரி. இன்னொன்னு இருக்கு ஓகேவா, பிக்யூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்யூரல் இதுவும் பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியலை வந்து மெஷர் பண்றதுக்கான ஒரு அலகு தான் ஓகேவா. இதுவும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டி டில வந்து ஆர் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேவா. த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரணும். நியூட்டனோட செகண்ட் லா படி ஃபோர்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஒரு பொருளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா அந்த பொருளோட மாஸ், அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ், இனிஷியல் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபைனல் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும் ஓகேவா. இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் நியூட்டனோட செகண்ட் லா ஓகேவா. சரி, அப்ப மாஸ்னா என்ன, கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவாங்க கரெக்டா. ஆக்சலரேஷன் என்ன, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல மெஷர் பண்ணுவாங்க. சரி ஓகே, இந்த செகண்ட் ஸ்கொயர் வந்து மேல போச்சுன்னா மைனஸ்ல ஆகுமா, கிலோகிராம் ms பவர் -2 அப்படின்னு ஆகுமா. ஸோ த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கேஜி ms பவர் -2. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரியா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is not a unit of work. ஸோ ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரணும். ஒர்க்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு பொருளை ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒர்க் அப்படின்ற மாதிரி பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த ஒர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இந்த பொருளை மூவ் பண்றதுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ் அதை வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிராவல் ஆகுதா அந்த டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒர்க் அப்படின்றது கிடைச்சிடும் ஓகேவா. ஸோ நார்மலாக ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, W = F × S. ஸோ SI யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அதுவும் வரும். SI யூனிட் ஆஃப் ஒர்க் ஜூல் அப்படின்றது வரும். SI யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி வரும். CGS யூனிட் ஆஃப் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ERA அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மட்டும்தான், நாட் ஏ யூனிட் ஆஃப் ஒர்க். சரிப்பா, சரி இது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எதனோட யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஃபோர்ஸோட யூனிட் தான் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த செகண்ட் வந்து மேல போச்சுன்னா -2 வரும்னு சொன்னேன். ஸோ அப்ப கீழே தான் இருக்கு, ஆப்ஷன்ல கீழே தான் கொடுத்துருக்கான். இது எதனோட யூனிட், ஃபோர்ஸோட யூனிட் ஓகேவா. ஸோ நீங்க இப்படிதான் படிக்கணும், ஒரு ஆப்ஷனும் பாக்குறப்ப அதோட கம்பைன் பண்ணி படிச்சுன்னு வைங்களேன், இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். இப்போ நான் வந்து 20 கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனும் நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வர மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனை வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் ஓகேவா. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ ஓகேவா. வாட் இஸ் மெஷர்டு இன் ஜூல்ஸ். ஓகே, கொடுத்திருக்க ஆப்ஷனை வந்து எதுல வந்து ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க, எனர்ஜியை வந்து ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. பவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கையும் பாத்தீங்கன்னா ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒர்க்கையும் ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. சரி, வெலாசிட்டி எதுல மெஷர் பண்ணுவாங்க, மீட்டர் பர் செகண்ட்ல மெஷர் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் எதுல மெஷர் பண்ணுவாங்க, நியூட்டன்ல மெஷர் பண்ணுவாங்க. பவர் எதுல மெஷர் பண்ணுவாங்க, வாட்ல மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா. சோ இதற்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான். இந்த எக்ஸாம்ல NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹென்ரி பெர் மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப். ஹென்ரி இதை வந்து எதை மெஷர் பண்றதுக்கான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பெர்மபிலிட்டி இதை மெஷர் பண்றதுக்கான ஒரு யூனிட் தான் ஹென்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா. இது வந்து ALP எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப். லைட் இயர் எதுக்குப்பா கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்டன்ஸ் தான் லைட் இயர் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பூமியில இருந்து இத்தனை லைட் இயர் தள்ளி தான் இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ அது மூலமா தெரிஞ்சுக்கலாம், லைட் இயர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு யூனிட் தான். சரி, 1 லைட் இயர்ன்றது எவ்வளவு வேல்யூ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 9.461 × 10⁻12 கிலோமீட்டர், இதுதான் 1 லைட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த லைட் இயர்னு சொல்லிட்டேன். வேற ஏதாவது வந்து யூனிட் இருக்கா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பார்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்சிக்கும் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான யூனிட். இதை தாண்டி வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சொல்லுவாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான யூனிட் தான் ஓகேவா. ஸோ லைட் இயர், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், பார்சிக் எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கான யூனிட் ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க.
கிலோகிராம் வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க, டைம் வந்து செகண்ட்ல சொல்லுவாங்க. கொஸ்டின் பார்க்கலாம். which of the following quantities as the SI unit as candela? எந்த ஆப்ஷன் வந்து கேண்டிலாவோட எஸ்ஐ யூனிட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இம்பல்ஸோட எஸ்ஐ யூனிட் கேண்டிலாவா, வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் கேண்டிலாவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லை. லூமினாஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் தான் கேண்டிலா. ஃபர்ஸ்ட் லூமினாஸ் இன்டென்சிட்டினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். லூமினாஸ் இன்டென்சிட்டினா என்ன? ஒரு பவர் இருக்கு பாத்தீங்களா, இப்ப லைட் சோர்ஸ் இருக்கு, லைட் சோர்ஸ்ல வந்து எவ்வளவு பவர் எமிட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கேண்டிலா அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளவு பவர் வந்து எமிட் பண்ணுதோ அதுதான் வந்து லூமினாஸ் இன்டென்சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வந்து பவர் சோர்ஸ் எவ்வளவு வெளிப்படுதோ அதை லூமினாஸ் இன்டென்சிட்டி சொல்லுவாங்க. அந்த லூமினா இன்டென்சிட்டியை மெஷர் பண்றதோட எஸ்ஐ யூனிட் தான் கேண்டிலா. ஓகேவா, யூனிட் ஆஃப் பவர் இஸ் நோன் அஸ், இதுதாங்க நான் சொல்ல வந்தேன். 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, 4 எக்ஸாம் வந்து நான் இங்க மென்ஷன் பண்ண முடியாது, ரொம்ப பெருசா போகும் அந்த ஸ்லைடு. அதனால தான் ஆர்ஆர்பி ஜேல கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பி குரூப் டில கேட்டிருக்காங்க, குரூப் டில 2 ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். யூனிட் ஆஃப் பவர் இஸ் நோன் அஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க பார்த்திருந்தாலும் இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். பவரோட யூனிட் என்ன? வாட். ஓகேவா, சரி, அப்ப ஜூலோட யூனிட் என்ன? ஒர்க் ஆர் எனர்ஜி. நியூட்டனோட யூனிட் என்ன? ஃபோர்ஸ். பாஸ்கலோட யூனிட் என்ன? ப்ரெஷர். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை வந்து 4 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இது போல கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூனிட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த சவுண்ட் இஸ், இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெசிபல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following units is used for measuring the amount of substance? ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் வந்து லக்ஸ், மோல், டெஸ்லா, ஜூல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, மோல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்புறம் 1 மோல்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல் சப்ஸ்டான்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். 6.022 into 10^23 மாலிகுல்ஸ் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் இருக்கு. எத்தனை? 1 மோல்ல. ஓகேவா, 1 மோல்ல. சரி, லக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் illumination. ஓகேவா, illuminationோட எஸ்ஐ யூனிட் தான் லக்ஸ். அப்ப டெஸ்லாவோட எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகேவா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதோட எஸ்ஐ யூனிட் தான் டெஸ்லா சொல்லுவாங்க. ஜூல் ஆல்ரெடி சொன்னதான் ஒர்க் அண்ட் எனர்ஜியோட யூனிட் தான் ஜூல். ஓகேவா, ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? பி, மோல். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் கால்டு? இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டயாப்டர். இதை வந்து டி, கேபிட்டல் டி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்ன? டயாப்டர். சரி, ஓகே, இங்க ஹைப்பர் மெட்ரோபிக், மயோபிக், பெர்சோபிக் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மயோபியா இது வந்து எதுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை நல்லா பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியாது. ஓகேவா, ஸோ அவங்கள வந்து குறிப்பிடுறதான் மயோபியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மயோபியாவை வந்து எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் இருக்கு பார்த்தியா, கான்கேவ் லென்ஸ் வச்சு இந்த குறைபாடை தீர்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா இது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் நல்லா தெரியும், பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் தெரியவே தெரியாது. ஓகேவா, இதை எப்படி சரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு சரி பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த பெர்ஸ் பயோபிக் இந்த குறைபாடு வந்து எதுக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ச்சி காரணமாக இந்த குறைபாடு வரும். ஓகேவா, பெர்ஸ் பயோபிக் இதை எப்படி சரி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ் இதை வச்சு இந்த குறைபாடு தீர்ப்பாங்க. ஓகேவா, சரி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டபிள்யூபின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேவா, சரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இந்த ஏரியா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏரியாவை வச்சுப்போம், இந்த ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனோட எஸ்ஐ யூனிட் தான் வெப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் இஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். என்னென்ன எக்ஸாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். 4 எக்ஸாம்பிள் இதை கேட்டுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா கிலோகிராம், நியூட்டன், கிராம், டைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயிட் நார்மலாக வெயிட்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிலோகிராமில் போட்டுரும். ஓகேவா, பட் ஆனால் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்றது தான் கிலோகிராம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அப்ப SI யூனிட் ஆஃப் வெயிட்னா என்னப்பா? நியூட்டன். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நீங்க சப்போஸ் வந்து எப்படி வெயிட் கால்குலேட் பண்றாங்கன்னா, உங்களுடைய மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுடைய வெயிட் அப்படின்றது கால்குலேட் பண்ணுவாங்க. நம்மளுடைய பூமியில பாத்தீங்கன்னா 9.8 தான் கிராவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே நீங்க வேற கிரகத்துக்கு போனீங்கன்னா அங்க கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ உங்களுடைய வெயிட் வந்து கூட குறைச்சல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ மாஸ் தான் எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். வெயிட் வந்து லொகேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப மாறும். ஓகேவா? நீங்க வேற ஒரு கிரகத்துக்கு போனீங்கன்னா அங்க வெயிட் கம்பல்சரி அந்த கிராவிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும். அதனால வெயிட்ன்றது வந்து மாஸ் இன்ட்டு கிராவிட்டியோட ஆட் பண்றாங்க. சரி, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ்க்கு வந்து என்ன சொன்னேன்? கிலோகிராம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கிராவிட்டியோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதனோட யூனிட் என்ன மாதிரி இருக்கு? நியூட்டன் மாதிரி இருக்கா? அதாவது வந்து ஃபோர்ஸ் மாதிரி இருக்கா? ஃபோர்ஸோட யூனிட் இதுதான், வெயிட்டோட SI யூனிட் இதுதான். ஓகேவா? அப்ப ரெண்டுத்துக்கும் யூனிட் என்ன? நியூட்டன் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இது. SI யூனிட் ஆஃப் மாஸ்ன்னு கேட்டால் தான் கிலோகிராம் சொல்றோம். SI யூனிட் ஆஃப் வெயிட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நியூட்டன் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? கொஞ்சம் லைட்டா ட்விஸ்டடா இருக்கிறதுனால தான் இதை வந்து 4 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ALP எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை அதனாலதான் இது போல கொஸ்டின்ஸ் லைட்டா ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு இன்டெப்தா கான்செப்ட் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி ஆயிரும். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி, யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ். மொமெண்டமோட ஃபார்முலான மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகேவா? மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ்னா என்ன? இப்போ நான் சொன்னேன். ஓகேவா? கிலோகிராம் இன்ட்டு வெலாசிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஆப்ஷன்ல பாருங்க, கிலோகிராம் மீட்டர் எஸ் பவர் -1 எஸ் மேல போயிடும். ஸோ அதனால ஆப்ஷன் என்ன? பி. இதை வந்து ALP எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது போலலாம் கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். சரி, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மொமெண்டம். இதுவும் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க படிக்கிறப்பவே இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. MLT பவர் -1 இதுதான் வந்து மொமெண்டமோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகேவா? சரி, SI யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபினேஷன் என்ன? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பெர் யூனிட் ஏரியா ஆஃப் மெட்டீரியல் இஸ் கால்டு தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். ஏரியாவோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஸ்ட்ரெஸ்ஸோட SI யூனிட். ஓகேவா? ஸோ எங்க இருக்கு? ஆப்ஷன் 3ல இருக்கு. இது வந்து எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க? RRB SSC அந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் டைம் தான் வந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் கரண்டோட SI யூனிட் என்ன? ஆம்பியர். ஃப்ளோ சார்ஜ் பெர் யூனிட் டைம் தான் எலக்ட்ரிக்கல் கரண்ட். இந்த எலக்ட்ரிக்கல் கரண்டோட SI யூனிட் என்ன? ஆம்பியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கான டிவைஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மீட்டர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யூனிட் ஆஃப் பவர் இன் இண்டஸ்ட்ரி. கிலோவாட், வாட், ஜூல், ஹார்ஸ் பவர். இப்போ இது எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க? ALPல கேட்டிருக்காங்க. ALPயோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்களேன், கொஞ்சம் லைட்டா ட்விஸ்டடா அப்படியே கொஞ்சம் சுத்தி வளைச்சு கொடுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அதை வந்து இதுக்கு என்ன எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவருக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ யூனிட் பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரினா என்ன? ஹார்ஸ் பவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு ஹார்ஸ் பவரோட வேல்யூ என்ன? 746 கிலோவாட் ஹவர். ஓகேவா? 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 கிலோவாட். இதுதான் வந்து 1 ஹார்ஸ் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம சால்வ் பண்ணிப்போம் வித் எக்ஸ்பிளனேஷனோட ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்குமே இந்த வீடியோவை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதில் வர கொஸ்டின்ஸை கண்டிப்பாக தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் எல்லா ஆப்ஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது போல வந்து சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சொல்றதை வச்சு தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? ஏன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எடுக்கிறதுக்கு கம்பல்சரி டைம் ஆகுது. ஓகேவா? அதை நான் இதை தவிர்த்து தமிழ் மீடியத்துக்கு நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சப்போஸ் கிடைச்சா தாராளமா நான் ப்ரொவைட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பேசிக் கான்செப்ட், இந்த ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற கான்செப்ட் எங்க படிச்சாலும் சேம் தான். ஓகேவா? நீங்க +1 +2 புக்ல TNPSC படிக்கிறப்ப +1 +2 புக் 10th புக்ல நீங்க 10th விட +1 +2 ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுல நீங்க படிச்சீங்கன்னா கம்பல்சரி இந்த கான்செப்ட் வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதுல படிச்சுட்டு இது போல MCQs நான் போடுறேன் பாத்தீங்களா, அந்த போல MCQஸோ இல்ல வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சாலோ நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. அப்பதான் நீங்க படிச்ச கான்செப்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது போல நீங்க ட்ரை பண்ணுங்க. புக்ஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி நான் ப்ரொவைட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.